உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவ்வளவு அவசரமா எதுக்காக கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அவதூறு தாவேக்கா மேல பரப்பப்பட்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதும், தாவேக்காவினர் மற்றவர்கள் மீது பரப்பப்படும் அவதூறுகளுக்கு மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, இல்லை அதை கண்டும் காணாமல் இருப்பது, அதை என்கரேஜ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இங்க இருக்கு. பெரியாருடைய கொள்கை வாரிசா நம்ம உதயநிதியை பார்க்கும்பொழுது அவர் அப்படி பேசுவது அப்படின்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நிச்சயமா இருக்கு. விஜய் அவர்கள் எடுத்த ஆக்ஷன்றது இது திமுகவுக்கு சாதகமான ஒரு போக்கை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. திமுகவிலேயே அது ஒரு சின்ன எழுச்சியை உருவாக்கினாலும் தேர்தலுக்கு பிறகு அவங்க தோல்வியில ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாங்கன்னா அதற்கான ஒரு எழுச்சியை அது உருவாக்கினால் நான் கட்டாயமா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அரசியல்ல இந்த ஒரு நீட் விவகாரம்ன்றது இன்னும் அரசியல் ஆக்கப்படுதா? வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில வச்சுட்டு வராரு. கொள்கை எதிரியா அவங்க பாஜகவை அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா அப்படி கொள்கை எதிரியா பாஜகவை ஏற்றுக்கொண்ட மாதிரி பார்க்கிற மாதிரி எனக்கு தெரியும். டிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நீட் தேர்வு எழுத முடியாதவங்க சட்டம் படிங்க, பிளம்பர் படிங்க, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவரை வெளிப்படுத்தி இருக்காரு. அவருடைய பின்புலம்னு ஒன்று இருக்கு. அடிப்படையில் அவர் ஒரு RSS தான் தன்னை எப்போதுமே வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இது RSS உடைய பார்வையாக தான் அந்த பார்வையாக தான் பார்க்கவும் வேண்டியது. இந்த 3 மாத காலத்துல தாவேக்காவுடைய செயல்பாடுகள்ன்றதை எப்படி பார்க்குறீங்க? முதிர்ச்சியின்மை, அனுபவமின்மை அப்படின்றது உதயநிதி கைது தொடங்கி காவேரி விஷயத்தில் காவேரியில கூட அவர் நேரடியாக போகலாம், கர்நாடகத்துக்கு நேரடியாக போகலாம் ஒரு முதல்வர் முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய போராட்டம்ன்றது கோர்ட்ல இருக்கு. திரைத்துறையிலிருந்து வரவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. விஜய் அடுத்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிப்பார்ன்றது, இப்போ விஜய்க்கே அடுத்த எலெக்ஷன் அப்படிதான் அப்படின்னா அடுத்து வரவங்களுக்கு என்ன பெரிய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் கவிதா முரளி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் பேசினது அவதூறாவே இருந்தாலும் இவ்வளவு அவசரமா எதுக்காக கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயமா நீங்க சொன்ன மாதிரி அவர் இன்றைக்கு கொடுத்த விளக்கத்துல நான் அந்த மாதிரி பேசல, வெட்டி ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நான் பார்க்கல. ஆனால் அப்படி அவர் பேசியிருந்தா நிச்சயமாக அது அவதூறு, அது கண்டிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவதூறாக பேசினவங்கெல்லாம் இல்லையான்னு கேட்டால் தாவேக்காலேயே நிறைய உதாரணம். இப்போ அந்த கட்சி இவ்வளவு பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மகளிர் அணியிலேருந்து ஒரு உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க, பல சட்டங்கள் கீழே அரெஸ்ட்டை இது பண்ணுறாங்க. தாவேக்கால எல்லாம் சரியாக நடக்குதான்னு கேட்டால் இல்லை. விஜய் அசம்பிளியில் செய்த விஷயங்களாகட்டும், இல்லை மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசினதுமே சரி, அது இட்ஸ் நாட் பிகமிங் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பதவிக்கு உரியதாக அவருடைய செயல்பாடுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா விஜய் மேலே யார் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது அப்புறம் தாவேக்காவுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், விமர்சனம் வைக்கக்கூடிய குறிப்பாக பெண்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய அவதூறுகள், அதன் மேலே என்ன நடவடிக்கை இருக்குது? இதையும் ஒன் சைடடாக இருக்குது. அவதூறு தாவேக்கா மேலே பரப்பப்பட்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதும், தாவேக்காவினர் மற்றவர்கள் மீது பரப்பப்படும் அவதூறுகளுக்கு மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, இல்லை அதை கண்டும் காணாமல் இருப்பது, அதை என்கரேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இங்கே இருக்குது. அதை உண்மையிலேயே அச்சத்திற்குரியது, பயப்பட வேண்டியது, கடுமையாக கண்டிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அரசியல்ல பெண்களை ஒரு இழிவுபடுத்தி பேசுறது அப்படின்றது தொடர்கதையாவே இருக்கு. அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை இப்படி கடந்து போகிறதுன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா கடந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உதயநிதி பேசினது ஏன் எனக்கு அதிக வருத்தமா இருக்கு அப்படின்னா, அவருடைய தாவேக்காவை பொறுத்தவரை கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாங்க. பட் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உதயநிதியை பொறுத்தவரை அவர் வரக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, ஒரு பின்னணி இருக்குல்ல, அவருக்கு ஒரு லெகசி இருக்கு. அந்த லெகசியிலேருந்து பார்க்கும் பொழுது பெரியாருடைய கொள்கை வாரிசா நம்ம உதயநிதியை பார்க்கும் பொழுது அவர் அப்படி பேசுவது அப்படின்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நிச்சயமா இருக்கு. அதே நேரம் அது ஒரு பக்கம்.
அதே நேரம் பெண்களை வந்து தொடர்ச்சியா வந்து எல்லா தலைவர்களுமே மோசமா பேசுறாங்கன்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அது பெண்களை ஜெயலலிதாவே கூட அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. தட்டி கழிக்க முடியாது. அதை பற்றி தொடர்ந்து பேசணும். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும். அது வந்து ஒரு ஜோக்குன்னு நினைச்சிட்டு பண்றாங்க. ஆனா அது ஜோக் கிடையாது. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயமா அதை பார்க்கணும். விமன் கிரிட்டிசைஸ் பண்றதுல விமன் அவதூறா பேசுறது அப்படின்றது அதற்கு ஒரு அரசியல் தன்மை இருக்கு. யார் பேசுவாங்க, யார் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்கு. எந்த புரிதல் இருக்கிறவங்க பேசுவாங்க, எப்படிப்பட்ட புரிதல் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க அப்படின்றதற்கு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம இன்னும் ரொம்ப தீவிரமா இதை பற்றிய உரையாடல்களையும் விவாதங்களையும் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இப்ப உதயநிதி அவர்கள் பேசினது தவறாக இருந்தாலும் விஜய் அவர்கள் எடுத்த ஆக்ஷன்றது இது திமுகவுக்கு சாதகமான ஒரு போக்கை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து இப்போ அவதூறா பேசுறவங்க எல்லாரையுமே வந்து அதுக்கு நீங்க டெஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம், கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க அவசரமா கைது பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பார்வையை வந்து அது மக்களிடத்தில் உருவாக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. திமுகவிலேயே வந்து அது ஒரு சின்ன எழுச்சியை உருவாக்கினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எல்லாரையும் ஒன்றிணைத்து தேர்தலுக்கு பிறகு அவங்க தோல்வியில வந்து ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாங்கன்னா அதற்கான ஒரு எழுச்சியை வந்து அது உருவாக்கினால் நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சீமான் அவர்கள் மீது அவதூறு பேசினப்ப அவருடைய வழக்குல ஏன் இந்த உடனடியான ஒரு நடவடிக்கை எடுக்கல? விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால யாருமே எதிர்த்து பேசக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டுல முதல்வர் விஜய் இருக்காரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. கட்டாயமா எனக்கும் வந்து அந்த இது ஓகே, உதயநிதி பேசினது அவதூறு. ஆனா வந்து தொடர்ச்சியாக வந்து விஜய் மீது விமர்சனம் வைப்பவர்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க, என்ன மாதிரி சோஷியல் மீடியாலேயே வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வாரங்கள் இருக்கும், இல்லை ஒரு 1-2 மாதங்கள் இருக்கும். ஐ மீன் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் துணை சபாநாயகர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு, விஜய் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து சொல்கிறாரு, விஜய் வந்து விஜய்னு சொல்லாதீங்க, நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை ஒரு ஜனநாயகத்தில். விஜய் மீது விமர்சனமே வைக்கக்கூடாது, இல்லை இந்த அரசு மீது விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஆரோக்கியமான போக்கு இல்லை. விஜய் ஆட்சிக்கு வந்தது ஒரு மாற்றத்தை தருவேன் அப்படின்ற வாக்குறுதியை சொல்லி தான் வந்தார். அது இப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதுதான் விஜய் முன்வைக்க விரும்பிய மாற்றம் என்றால் இது நல்ல மாற்றம் இல்லை தமிழ்நாட்டுக்கு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காவிரி பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதே சமயம் நீட் விவகாரமும் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையே எழுப்புச்சு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் இது எதுக்குமே வாய் திறக்க மாட்டுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி, விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அவதூறு வழக்குகள்ல தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்காங்க. இதுவுமே வந்து கடந்து போக முடியாத ஒரு விஷயமா இப்ப தமிழக அரசியல்ல மாறி இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்க? கட்டாயமா இப்போ வந்து விஜய் ஒரு அனுபவமின்மை அந்த அமைச்சரவைக்கு இருக்கலாம். ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ன்றது மிக சவாலான பிரச்சனைகள். நீங்கள் மேகதாது காவேரி பிரச்சனையெல்லாம் வந்து காவேரி பிரச்சனை குறிப்பாக வந்து பல 10 ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, பல முதல்வர்கள் அந்த பிரச்சனையை கையாள ட்ரை பண்ணியிருக்காங்க, பல வகைகளில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அவர் எதிர்கொண்டிருக்கார். இன்னொரு பக்கம் இங்கேயே கூட வந்து நீட்டுக்கு எதிராக காலவரையற்ற பட்டினி போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரியான விஜய் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே கூட தன்னை வந்து ஒரு ஆன்டி நீட் பர்சனாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். அனிதா வீட்டுக்கு போனப்பவே நம்ம அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறோம். அனிதா வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா இப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் கொள்கை ரீதியாக நீட்டுக்கு எதிராக இருக்கிறவர்னு. ஸோ ஆட்சிக்கு முன்னாடி ஒரு பார்வை, ஆட்சிக்கு பின்னாடி ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் நிலைப்பாட்டை வந்து வெளிப்படையாக தாவேக்கா சொல்லணும். அரசாக கூட சொல்ல வேண்டாம், ஆட்சியாளராக கூட சொல்ல வேண்டாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக நீட் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து இந்த கட்சி தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதை விட ஆட்சிக்கும் பொறுப்பு இருக்குது. ஆட்சி ரீதியாக சொல்ல வேணாம்னு சொன்னாலுமே முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடுடைய குரல் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீட் வேண்டாம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்குது. அப்போ அதை பிரதிபலிக்க வேண்டியது வந்து ஒரு ஆட்சியின் கடமை. மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கணும் அப்படின்றது ஒரு ஆட்சியின் கடமையாக இருக்கும். அதையும் இந்த ஆட்சி நிறைவேற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த 5 வருஷமாவே திமுக ஆட்சி இருந்தது. அதற்கு முன்னாடியும் சரி நீட்டுக்கான ஒரு கடுமையான எதிர்ப்பை திமுக முன் வச்சாங்க. அவங்களுடைய கொள்கையும் அதுவாக தான் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தாவேக்கா அரசும் நீட்டை ஒழிக்கணும், அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டாவும் இருக்குன்னு சொல்றாங்க.
அப்படி இருந்தும் பாஜகவை நேரடியா விமர்சிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. அரசியல்ல இந்த ஒரு நீட் விவகாரம்ன்றது இன்னும் அரசியலாக்கப்படுதா? ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை இதுல செயல்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தம் இல்ல, மாணவர் சமுதாயத்துக்கே அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நீட் அப்படின்றது ஒரு இன்ட்ரின்சிக்கலி டிஸ்கிரிமினேட்டரி. அதற்குள்ள உள்ளார்ந்த ஒரு பாகுபாடு இருக்கு. யார் படிக்க முடியும், யார் மருத்துவம் படிக்க முடியும், யார் படிக்க முடியாது, யார் படிக்க கூடாது, யார்கிட்ட பணம் இருந்தா, பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் கோச்சிங் கிளாஸ் அஃபோர்ட் பண்ணி அவங்களால மட்டும்தான் படிக்க முடியும், ஒரு பின்புலத்துலேருந்து வரவங்க தான் படிக்க முடியும். இப்போ மணிரத்னம் இருக்காரு, அவங்க அனிதாவுடைய சகோதரர், அனிதா மாதிரியான பின்புலத்திலிருந்து வரவங்க வந்து மருத்துவம் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீட் முன்னிறுத்துறதா நான் உறுதியாக நம்புறேன். இப்போ 150 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட. அதற்கு எதிராக அப்போது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து இதை அந்த அந்த நிலைமையை சரி பண்ணாங்க. திரும்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாஜக அரசு புகுத்த ட்ரை பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு எதிராக தான் அது நீட்டுக்கு எதிராக இல்லை, அப்புறம் நீட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராக சமீபத்தில் நம்ம இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை பார்த்தோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2017 இந்த குரல் வந்து வலுவாக ஒலித்து கொண்டு இருக்கிறது. நீட் வேண்டாம் அப்படின்ற குரல். இந்தியா முழுக்க நீட் வேண்டாம்ன்ற குரல் வந்து எதிர்காலத்தில் ஒலிக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ இதில் வேறு மாதிரியான அரசியலுக்கு வந்து இடமே இல்லை. இந்த அரசு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நீட் வேண்டாம் அப்படின்றதுல மிக உறுதியாக இருப்பது தான். அது வந்து சரி நம்ம கையில் இல்லை அப்படின்றப்போ இப்போ உண்ணாவிரதம் இருக்காங்களா, அவங்களுடைய டிமாண்ட் எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுங்க, கன்கரண்ட்ல வைக்காதீங்க, அது வந்து மாநிலத்துடைய விஷயம் அப்படின்றதுனால அதற்கும் நீட்டுக்கும் சேர்ந்து வலிமையாக குரல் எழுப்ப வேண்டியது இந்த அரசுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்கன்றது. கொள்கை எதிரியாக அவங்க பாஜகவை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா அப்படி கொள்கை எதிரியாக பாஜகவை ஏற்றுக்கொண்ட மாதிரி வந்து பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு வேளாண் துறை அமைச்சர் வந்து பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சுட்டு வராரு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க, என்ன மாதிரியான ஒரு அரசியலை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு பக்தி இருக்கலாம், ஆனால் அது ப்ரைவேட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆட்சியில் வந்து ஒரு செக்யூலரான முறையில் நீங்கள் ஆட்சி தர வேண்டியது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதை செய்யாமல் நீங்கள் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சுட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்றது அதில் வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாஜகவோடு நீங்கள் கொள்கை எதிரியாக நீங்கள் பாஜகவை நினைக்கிறீங்க, ஆனால் கருத்தியல் ரீதியாக உங்களுக்கும் பாஜகவுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லைன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் வேளாண் துறை அமைச்சர் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சமீபத்தில் பேசினப்ப நீட் தேர்வு எழுத முடியாதவங்க சட்டம் படிங்க, பிளம்பர் படிங்க, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவரை வெளிப்படுத்தி இருக்காரு. இது எந்த அளவுக்கு கடுமையாக கண்டனத்துக்குரியதான். ஒரு மாணவி, இப்போ அனிதா மாதிரியான ஒரு மாணவி மருத்துவம் படிக்கணுன்றது ஒரு கனவு, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க வந்து கடுமையாக படித்து மார்க் வாங்குறாங்க, அவங்களால எல்லாமே செய்ய முடியுது. அப்போ புதுசாக நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் அதனால் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். நீட்டுன்ற பேரில் ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு. ஆனால் நீங்கள் வந்து அந்த மாணவர்கள் உங்களால் வந்து படிக்க முடியலன்னா, மருத்துவம் படிக்க முடியலன்னா நீங்கள் பிளம்பர் ஆகுங்க, எலக்ட்ரிஷியன் ஆகுங்க, லாயர் ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் எப்படி அதை சொல்ல முடியும்? அந்த மேரி ஆண்டனெட்னு ஒரு ராணி சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிரெட் இல்லைன்னா கேக் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க. மக்கள் வந்து பட்டினியில் இருக்கும்போது பிரெட் இல்லைன்னா என்ன, கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தின் மமதையில் சொல்கிறதுக்கு அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சிடிஆர் மாதிரி அவர் வந்து மற்ற அமைச்சர்களை விட கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர். ஏன்னா அவர் அரசியலில் இருந்திருக்காரு, பல கட்சிகளில் இருந்திருக்காரு. அவர் இப்படி பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவருடைய பின்புலம்னு ஒன்று இருக்குது. அடிப்படையில் வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸாக தான் தன்னை எப்போதுமே வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இது ஆர்எஸ்எஸ் உடைய பார்வையாக தான் அந்த பார்வையாக தான் பார்க்கவும் வேண்டியிருக்கு. மேம், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், இத்தனை ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளை பார்த்துருப்பீங்க. தாவேக்கு ஆட்சி அமைச்சு ஒரு 3 மாதம் கிட்ட இருந்தாலும் அவர்களுடைய நிர்வாகம் பற்றிய நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்க, நிர்வாக ரீதியாக நாங்கள் ஸ்டடி ஆகிடுவோம்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் இந்த 3 மாத காலத்தில் தாவேக்காவுடைய செயல்பாடுகள்ன்றதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் வந்து சீன்லேயே இல்லாத ஒரு கட்சி வந்து புதுசாக ஃபார்ம் ஆகி அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்குது. இதுவே ஒரு பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். அரசியல் சூழலில் இதுவே ஒரு பெரிய மாற்றம். அனுபவம் இல்லை அப்படின்றது நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். அந்த ஆட்சிக்கு அனுபவம் பெரிய லெவலில் இல்லை, சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனால் எல்லாத்துக்குமே நான் வந்து இனிமே கற்றுக்கிறேன், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு ஒரு ஆட்சியில் வந்து உட்கார்ந்த பிறகு சொல்வது அப்படின்றது சரியான விஷயமா நான் பார்க்கல. அனுபவமின்மை அப்படின்றது வெளிப்படையாக முதிர்ச்சியின்மை, அனுபவமின்மை அப்படின்றது வந்து உதயநிதி கைது தொடங்கி காவேரி விஷயத்தை காவேரி இதில் கூட அவர் நேரடியாக போகலாம், கர்நாடகத்துக்கு நேரடியாக போகலான்னு ஒரு முதல்வர் முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய போராட்டம்ன்றது கோர்ட்டில் இருக்கணும். நான் கோர்ட் சொல்வது தான், கோர்ட் சொல்கிறது அவங்க கேட்கலைனாலும் நம்ம கோர்ட் மூலமாக தான் இதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேறு எப்படியுமே வந்து இதற்கான தீர்வுன்றது சரியான தீர்வாக இருக்காது. இப்போ எல்லா விதத்துலையுமே ஒரு முதிர்ச்சியின்மையும் ஒரு அனுபவமின்மையும் வெளிப்படையாக இந்த அரசில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை விட மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது, தனக்கு முதிர்ச்சியின்மையோ அனுபவமின்மையோ இருக்குது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணாமல் தொடர்ச்சியாக விமர்சனம் வைப்பவர்களை வந்து குற்றம் சாட்டுவது, அவங்க மேலே வழக்கு போடுவது, அவங்க மேலே வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்வது அப்படின்றது வந்து விமர்சனத்தை எதிர்கொள்ள இந்த அரசு ஏன் தயங்குகிறது அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒரு ஜனநாயகத்தில் விமர்சனத்தை எதிர்கொள்ளும் ஒரு அரசு தான் நல்ல அரசாக இருக்க முடியும். நமக்கே தெரியும், திருக்குறள் தெரியும், இடிப்பாரே இல்லா மன்னர் பற்றி. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த அரசு ஏன் செய்ய தயங்குகிறது, விமர்சனத்தை ஏன் எதிர்கொள்ள தயங்குகிறது? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து காவேரியில் ஏன் கூட்ட முடியல? அப்போ எதற்கு நீங்கள் வந்து பயப்படுறீங்க? தமிழ்நாட்டுடைய நலனை விட உங்களுக்கு உங்களுடைய கட்சியுடைய நற்பெயர் தான் முக்கியமா? நாங்கள் வந்து நற்பெயரோட வந்து எங்களுக்கு நற்பெயர் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது பண்ணுறாங்கன்னு யாரும் சொல்லியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். இது ஒரு சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அப்போது தமிழ்நாட்டுடைய நலனை விட உங்கள் கட்சிக்கு நற்பெயர் வருது தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்ட மறுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த முதிர்ச்சியின்மையும் அனுபவமின்மையும் சரியான முறையில் கையாள வேண்டும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பார். அதே மாதிரி முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் மீதும் நிறைய விமர்சனங்கள் இந்த 3 மாத காலத்துக்கிட்டேயே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்க வரைக்குமே அரசியல் ரீதியில் நேரடியாகவே தலையிடுறாங்க. அண்ணன்லேருந்து தம்பிலேருந்து அவங்க ஆய்வுக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடங்களில் டிவிக்கேன்னு கோஷம் விட்டதை அமைச்சர் பிரபு அவர்கள் வேடிக்கை பார்த்தாரு. இந்த மாதிரி தொடர்ந்து அமைச்சர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. போதைப் பொருள்லேருந்து ரீல்ஸ் போடுற வரைக்கும் அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுறது மக்கள் மத்தியில் எப்படி போய் கொண்டு சேர்க்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நேத்திக்கு ஒரு தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார், அவங்களுக்கு ஆட்சி அமைத்து அதிகாரத்துக்கு வர தெரிஞ்சு அவங்களுக்கு அமைப்பை கட்ட தெரியல அப்படின்றது. அதுதான் அடிப்படையான விஷயம். நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. அவங்க உங்களை நம்புறாங்க. விஜய் என்ற தனி மனிதனை நம்பி தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து பிரபுக்கோ, சிடிஆர் நிர்மல்குமாருக்கோ, செங்கோட்டையனுக்கோ அவங்க ஓட்டு போடல. வேற கட்சியில இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்காது. விஜயை வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்குறாங்க. விஜய்க்கு விழுந்த ஓட்டை தான் நான் பார்க்குறேன். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்குமே இங்கே பெரிய அளவில் அனுபவம் இல்லை அப்படின்றது தான். அப்போ அதை ஈடுகட்டுவதற்கு அனுபவம் வாய்ந்தவர்களை அட்வைசர்ஸாக வந்து கூட வச்சுருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல அனுபவம் கிடைப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும். பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது உதாரணத்துக்கு கீர்த்தனா எம்எல்ஏவாக பதவியேற்க வரும்போது சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அனுபவமின்மையின் வெளிப்பாடு தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் இம்பார்ட் பண்ணுறது, ஜெண்டர் கேஸ்ட் மாதிரியான விஷயங்கள் எப்படி நடந்து கொள்வது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ட்ரைனிங் இம்பார்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், பல இடங்களில் வந்து தேர்தலுக்கு வேட்பாளர்களே கிடைக்காமல் இந்த கட்சி வந்து திணறியதை நம்ம பார்த்தோம். யார் கிடைச்சாலும் அதனால தான் பல பேர் நாங்கள் வந்து தூய சக்தி மாற்று சக்தின்னு சொன்ன தாவேகா வந்து அதிமுகவிலிருந்தும் பிற கட்சிகளிலிருந்தும் ஆட்கள் வரும்போது சேர்த்துக்கொண்டாங்க. அங்கேருந்து வந்து மக்கள் வரும்போது சேர்த்துக்கொள்ள தான் செய்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்றதுனால. ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து அந்த கட்சியில் இருக்குது. அதிகாரத்தை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு அமைப்பை கட்டுவதற்கும் விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது தான் அடிப்படையான விஷயம். இந்த புதிய வரவு தாவேகா மேலே இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கும்பொழுது இப்போ அண்ணாமலை அவர்களும் கட்சி துவங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அவர் நான் அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்களோடு நான் அரசியலுக்கு வருவேன், 2031 தான் என்னுடைய இலக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். விஜய் அவர்களுக்கு ஒரு மாற்றான ஒரு அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு தலைவராக இருப்பாருன்னு பார்க்குறீங்களா? எனக்கு தெரியல. அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து பிஜேபியை விட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் எனிபடிஸ் பர்மிஷன். ஆனால் அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் விலகிறாரு. அப்போ அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் மேலே இயல்பாகவே நமக்கு சந்தேகம் வரும், அவர் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இதை செய்கிறாரா அப்படின்னு. ஏற்கனவே விஜய் கட்சி மேலே வந்து ஒரு ஆல்டர்னேட், ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. அவங்களுடைய பல நடவடிக்கைகளில் அதற்கு விஜய் வந்து மௌனமாக இருக்கார். அப்போது இன்னொரு பக்கம் அண்ணாமலையை இறக்கி விட்டிருப்பது பாஜக தானா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. ஓவராலாக இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நேரடியாக ஒரு இடத்தை பிடிக்க முடியாத பாஜக பல்வேறு விதங்களில் அதற்கு முயற்சி செய்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுது.
தனுஷ் அவர்களுடைய அரசியல் வரப்போறாரு, விஜய் அவர்களுடைய வெற்றின்றது ஒரு திரைத்துறையில இருந்து வரவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? திரைத்துறையில இருந்து வரவங்களுக்கான மக்கள் மத்தியில ஒரு பிம்பம், நல்ல ஒரு பிம்பம் வந்து மக்கள் மத்தியில இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வராங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, எனக்கு அது தெரியல. இப்போ எம்ஜிஆர் வந்த பிறகு இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. எம்ஜிஆர் காலத்துலேயே வந்து எஸ்எஸ்ஆர் இருந்தார். கலைஞருமே வந்து திரைக்கு முன்னால் வராத, ஆன்ஸ்க்ரீன் வராத ஒரு பர்சனாலிட்டி தான், ஃபிலிம் பர்சனாலிட்டி. பட் ஹி டிட்ன்ட் கம் ஆன்ஸ்க்ரீன். ஆனால் ஆன்ஸ்க்ரீன்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. யாருமே பெரிய அளவில் ஈடுபடல. விஜயகாந்த் உட்பட பெரிய அளவில் யாருமே ஈடுபடல. ஓரளவுக்கு ஈடுபட்டது வந்து விஜயகாந்தோடைய முதல் எலெக்ஷனில் ரொம்ப ப்ராமிசிங்காகவே அவர் வந்தார். ஆனால் அதன் பிறகு வந்து கூட்டணி அமைத்தார். ஸோ விஜயோடைய ஒரு வருகை அண்ட் வெற்றி அப்படின்றது கட்டாயமாக மற்றவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ரஜினி வராததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எம்ஜிஆருக்கு பிறகு வந்து யாருமே வந்து சோபிக்கல அரசியல்ன்றது அவருக்கு தெரியுது. ஸோ அவர் வர வேணான்னு முடிவு பண்ணுறாரு. விஜய்க்கு அப்புறம் பிறகு வந்து வரவங்களுக்கு விஜய்க்கு வந்ததற்கு காரணம் அவருக்கு ஒரு கரிஸ்மா இருக்குது, பெரிய அளவில் அது இருக்குது. அவர் தன்னை வந்து ஒரு அடுத்த எம்ஜிஆராக தான் அவர் நினைக்கிறாருன்றது நமக்கு தெளிவாக, அரசியல் ரீதியாகவே அப்படி தான் நினைக்கிறாருன்றது வந்து தெளிவாகவே நமக்கு தெரியுது. ஸோ அவரோட கரிஸ்மா அப்படின்ற விதத்தில் வந்து போட்டி போட முடியுமா தனுஷ் உட்பட பிற நடிகர்களால்? அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் விஜயே அடுத்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிப்பார்ன்றது இருக்கு. ஏன்னா இத்தனை குளறுபடிகள் இருக்கும்போது இந்த குளறுபடிகள்லாம் சரி செய்யப்படாமல் தொடர்ந்தால் அவர் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாரான்னு தெரியல. இந்த அனுபவமின்மையும் முதிர்ச்சியின்மையும் தொடர்ந்தால் அதை சரி செய்யப்படாமல் அடுத்த எலெக்ஷனில் வெற்றின்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். இப்போ விஜய்க்கே அடுத்த எலெக்ஷன் அப்படி தான் அப்படின்னா அடுத்து வரவங்களுக்கு வந்து என்ன பெரிய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எம்ஜிஆருக்கு பிறகு வந்து சோபிக்க முடியாமல் போனவர்கள் மாதிரி தான் இந்த முறையும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே வந்து தாவேக்கா பாஜகவை நேரடியா எங்கேயுமே விமர்சனம் பண்ணல. அதே சமயம் காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாலும் இந்தியா கூட்டணியில தாவேக்காவுடைய வருகைன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல ராகுல் காந்தி வந்தப்ப கூட 2 பேரும் சந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. நான் சந்திப்பு நிகழல, ஒரு கோபத்துல ராகுல் காந்தி போயிட்டாருன்ற செய்திகள் பரவலா வந்துட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? கோபத்துல போனாரான்னு எனக்கு தெரியல. சந்திப்பு வந்து முதல்லே வந்து சந்திப்பு நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லை. கட்டாயமாக வந்து இந்தியா கூட்டணி எப்படி போகும் அப்படின்றது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ டிஎம்கே வந்து மற்ற நான் காங்கிரஸ் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து பண்ணுவாங்களா, இல்லை இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்சிபிலாம் க்ளோஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ அது எப்படி போகும்? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நேஷனல் லெவலில் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அது எப்படி நடக்கும்? ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து டிஎம்கேயோட முயற்சியால் உருவாகுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.